வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு வங்கிகள்ல தங்க நகை கடன்களுக்கு உண்டான முக்கியமான ஒரு சில விதிமுறைகள், மேலும் பாத்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடிகள இருக்கிற சவால்கள் என்னென்ன, யாருக்கு இந்த நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும், தற்பொழுதைய நிலை மற்றும் புதிய சவால்கள் என்னென்ன, இதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை தான் வீடியோவில் பார்க்குறக்கங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசர்வ் வங்கி அண்மையில் வெளியிட்டப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பின்படி தங்க நகை கடன் பெறுபவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய இஎம்ஐ மாத தவணை முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மக்கள் தங்கள் தங்க நகைகளை மீட்க முடியாமல் அவை ஏலத்திற்கு செல்வதை தடுக்கவும், கடனை எளிதாக திருப்பி செலுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இனி வங்கிகள் கடன் வழங்கும் செலுத்தும் முன்பே வாடிக்கையாளர்களின் திருப்பு செலுத்தும் தகுதியை ஆய்வு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடன் தொகையை வட்டியுடன் சேர்த்து சிறிய தவணைகளாக பிரித்து கட்டுவதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதார நகைகளை இழக்காமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நகைக்கடன் சந்தையில் ஏற்பட்டுள்ள பெரும் வளர்ச்சியை முறைப்படுத்தவும், நிதி நிறுவனங்களின் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் இந்த அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இது வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் நகைக்கடன் வைத்துள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ தங்கத்தின் மதிப்பு தொடர்ந்து உயர்வு. செப்டம்பர் 30 2025 வரை நகைக்கடன் பெறுவோர் எண்ணிக்கை 51% அதிகரிப்பு. பொருளாதார நெருக்கடியால் மக்கள் அதிக கடன் வாங்கும் சுச்சுவேஷனுக்கு தற்சமயம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ பழைய முறைகள் உள்ள சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நகைக்கடன் பெறப்படுகிறது, வட்டி மாதத்தோறும் சேர்ந்து கொண்டே இருக்கும். கடன் முடிவடையும் போது அசல் பிளஸ் வட்டி சேர்ந்து மிகப்பெரிய தொகையாக மாறும். மொத்தமாக கடனை கட்ட முடியாமல் போயிடும். இதனால நகை ஏலத்துக்கு போயிடும் அப்படின்றதுனால இப்போ இது பழைய முறை. இது புதிய முறை பார்த்தீங்கன்னா, பொருளாதார சிக்கல்கள், மீட்கப்படாத நகைகள் உடனடியாக ஏலத்திற்கு செல்லும் அபாயம், வங்கிகள் நடைபெறும் வெளிப்படைத்தன்மையற்ற ஏலங்கள். எக்கனாமிக்ஸ் ஆஃப் இந்தியா அமைத்த குற்றச்சாட்டு, வங்கிகள் தங்களுக்குள்ள தெரிந்தவர்களுக்கே நகைகளை பர்சனலாக ஏலமிடும். இதுவே ஆர்பிஐ நடவடிக்கைக்கு முக்கிய காரணம். ஏன் இந்த புதிய சட்டம்? தங்கத்தின் விலை மாற்றம். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் மாறுது. ஸோ அதிகப்படியான கடன்கள் தங்கத்தை வச்சு வாங்குறதுனால பழைய முறையில பெரிய ஆபத்து. அதை மீட்டமைக்கணும் அப்படின்னா புதிய முறைகளை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாடிக்கையாளர்கள் கடனை மீட்க முடியவில்லை, வங்கிகள் நிதி நிறுவனங்கள் ஏலம் விடுகின்றன. வெளிப்படையின்றி நடக்கும், தங்களுக்கு தெரிந்தவர்களே இந்த ஏலத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடனை திருப்பி செலுத்தும் திறன், இதுதாங்க இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். கடனை திருப்பி செலுத்தும் திறன் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணுறாங்க. இஎம்ஐ வசதி அனைத்து வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களுக்கு கட்டாயம். இந்தியன் பேங்க், கனரா பேங்க், முத்தூட், என்பிஎஸ்சி. ஸோ வங்கி கடனை திருப்பி செலுத்தும் திறன் பகுப்பாய்வு. இனி தங்கத்தின் மதிப்பை மட்டுமே வைத்து கடன் தரக்கூடாது. பர்சனல் லோன், வாடிக்கையாளர்களின் வருமானம் மற்றும் திருப்பி செலுத்தும் திறன், இது எல்லாமே அவங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நகை கடனுக்கு இனி இஎம்ஐ வசதி அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐ வசதி, ஆண்டின் இறுதியில் வட்டி மசூரும் சேர்ந்து ஒரு பெரிய தொகையாக கட்டும் பழக்கத்தை விடை பெறுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மாதம் அசல் மற்றும் வட்டியை சேர்த்து சிறு தொகையாக செலுத்தும் ஈக்விட்டி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் என்ற முறையை நடைமுறைப்படுத்துவது. கடன் பெறும் பொழுதே 3 மாதங்கள், 6 மாதங்கள், 1 வருடத்தில் செலுத்துகிறேன் என மொத்த காலக்கெடுவை வாடிக்கையாளர் தேர்வு செய்யலாம். மொத்தமாக பணம் கட்ட வேண்டிய சுமை இனி கிடையாது. ஸோ இஎம்ஐ மூலமா கட்டிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ இஎம்ஐ எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வட்டியும் அசலும் பார்த்தீங்க ஆனால் அசல் 10,000, வட்டி 2,000, இது எல்லாமே சேர்த்து 12,000, மொத்தம் 12 மாதத்துக்கு இஎம்ஐ 1000 பிரித்து கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ பழைய முறை மற்றும் புதிய முறையில் இருக்கிற வித்தியாசங்கள். கடன் வழங்கும் அடிப்படை தங்கத்தின் மதிப்பு. புதிய முறையில் திருப்பி செலுத்தும் மதிப்பு. உங்களுக்கு திறன் இருக்கா? தங்கத்தின் மதிப்பையும் இதையும் சேர்த்து பார்க்குறாங்க. ஸோ இறுதியில் திருப்பி செலுத்தும் முறை, இறுதியில் மொத்தமாக மாதம் இஎம்ஐ முறையில். புதிய அபாயம் பார்த்தீங்கன்னா அதிக வட்டி மற்றும் ஏல அபாயம். பழைய முறையில் பாதுகாப்பானது, எளிதில் மீட்கொண்டலாம் புதிய முறையில். வெளிப்படைத்தன்மை பழைய முறையில் குறைவு, அதிக தெளிவான காலக்கெடு புதிய முறையில் இருக்கு அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி செயல்படும் அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு இது ஒரு சில முக்கியமான அப்டேட்டு. இனி உங்கள் தங்கம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாகத்தான் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இனி பாதுகாப்பாக இருக்கும். பெரிய கடன் சுமையிலிருந்து விடுதலை. குறிப்பிட்ட காலத்தில் உங்கள் தங்க நகை பத்திரமாக உங்கள் கைக்கு வந்துடும். தவறான ஏலங்கள் அனைத்துமே தடுக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இனி உங்கள் தங்க நகை சொத்து பாதுகாக்கப்படுகிறது. அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய கடன்களுக்கு ஏற்கனவே நகைக்கடன் வாங்கியிருந்தால் உங்கள் வங்கியை அணுகி புதிய இஎம்ஐ வசதியை விசாரியுங்கள். புதிய கடன்களுக்கு இனி புதிய கடன் வாங்கும் பொழுது மாத வருமானத்திற்கு ஏற்ப காலக்கெடுவை சரியாக திட்டமிட்டு இஎம்ஐயை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.